வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனாஸ்குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரெட்ரோ படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தை டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் தான் எடுத்திருக்காரு. இந்த படத்தில் சூர்யா, பூஜா ஹெக்டே, ஜெயராம், ஜோஜு ஜார்ஜ் இவங்களாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயண் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை 2D என்டர்டைன்மெண்ட் தான் தயாரிச்சிருக்காங்க. இப்போ இந்த ட்ரெய்லரை பற்றி பார்க்கலாம். இந்த ரெட்ரோ படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னா, பார்க்குறதுக்கு கிளாசிக்காக மாஸாக இருக்குது. சூர்யா அவரோட லுக்கும் RX பைக்கையும் பார்க்குறதுக்கு செம்ம டெரராக கூலாக இருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்த சூர்யா அவரோட கங்குவா படம் பயங்கரமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சூர்யா அவரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கங்குவா படம் இல்லை. அதனால சூர்யா ஃபேன்ஸ்லாம் டல்லாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கார்த்திக் சுப்ராஜ் தான் அடுத்து சூர்யா அவரை வச்சு எடுக்க போகிறாரு அப்படின்னு ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதில் இருந்து சூர்யா ஃபேன்ஸ்லாம் செம்ம ஹாப்பியானாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா, பேட்டை, மகான், ஜிகிர்தண்டா, டபுள்எக்ஸ் இப்படி பயங்கரமான சூப்பரான படம் எடுத்தவர் தான் கார்த்திக் சுப்ராஜ். இன்னும் கதை உள்ள டிஃப்ரெண்ட்டான ஜேர்னல் உள்ள படங்கள்லாம் இவர் எடுத்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் சூர்யா அவரை வச்சு எடுக்கிறனால இந்த படத்து மேலே எதிர்பார்ப்பு அதிகமாக வந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பு மத்தியில் தான் இந்த ரெட்ரோ படத்தோட கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அது ஃபேன்ஸ் கிட்ட நல்ல வரவேற்பு கிடச்சிது. இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட்ரோ படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது, கண்டிப்பாக அந்த படம் மூலமாக சூர்யா கம்பேக் கொடுத்துருவாருன்னு. சிறப்பான தரமான சம்பவம் நீ பாப்பீங்கடா. இப்போ இந்த ட்ரெய்லரை வச்சு இந்த ட்ரெய்லரில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த படத்துக்கு எந்த மாதிரியான ஸ்டோரி இருக்க போது, சூர்யா அவருக்கு எந்த மாதிரியான கேரக்டர் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற பற்றி இப்போ பார்க்கலாம். ஏற்கனவே கார்த்திக் சுப்ராஜ் அவர் சொல்லிட்டாரு, இந்த படம் வந்து கேங்ஸ்டர் படமாக இருக்க போகிறதுல ஒரு லவ் ஃபிலிமாக தான் இருக்க போகுது அப்படின்னு ஒரு இன்டர்வியூலேயே சொல்லிட்டாரு. லவ் ஃபிலிம்லேயே நிறைய டிஃப்ரெண்ட்டான படங்கள்லாம் இருக்குது. இப்போ சீதாராமம் படமே எடுத்துக்கிங்களேன், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி. அந்த மாதிரியான ட்ராக்ல இந்த ரெட்ரோ படம் இருக்குமா? இல்லைனா கார்த்திக் சுப்ராஜ் பார்த்தீங்கன்னா தீவிரமான தலைவர் ஃபேனு. அது அவரோட ஒவ்வொரு படத்தையும் காமிச்சிருக்காரு. இந்த ரெட்ரோ படத்திலையும் ஒரு டயலாக் மூலமா காமிச்சிருக்காரு. தலைவரோட லவ் ஃபிலிம் மாதிரி இந்த படமும் இருக்கலாம், இல்லைனா இப்படி கூட இருக்கலாம். சூர்யா அவரோட ஜில்லுன்னு ஒரு காதல் மாதிரி அந்த மாதிரியான ஒரு ட்ராக்ல இந்த ரெட்ரோ படம் இருக்கலாம் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள்லாம் இந்த படத்து மேலே வருது. ஆனால் இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாக பார்க்கும்போது, சூர்யா அவர் பேசுகிற டயலாக்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்க போகுதுன்னா, சூர்யா அவரோட அப்பா கட்ட பஞ்சாயத்து, அடிதடி இந்த மாதிரியான தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு சப்போர்ட்டாக நம்ம சூர்யாவும் இருக்காரு போல. கனிமாவை பார்த்து லவ் பண்ணுறாரு. இந்த மாதிரியான வேலை நமக்கு வேண்டாம், இனிமேல் இந்த தொழிலை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு கனிமாக சூர்யா கிட்ட கேட்குறாங்க போல. நம்ம சூர்யாவும் ப்ராமிஸ் பண்ணிடுறாரு. ஆனால் கனிமாவுக்கு தெரியாமல் மறுபடியும் அந்த தொழிலை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காரு போல மறைமுகமாக. இது ஒரு கட்டத்தில் கனிமாவுக்கு தெரிய வருது. இது மூலமாக வேற ஏதோ பிரச்சனை வர மாதிரி ஒரு ஸ்டோரி பிளாட் கூட இந்த படத்துக்கு இருக்கலாம். இந்த மாதிரியான ஸ்டோரியாக இருந்தால் கண்டிப்பாக சூர்யா அவருக்கு இந்த படத்தில் மிடில் மேன், ஃபேமிலி மேன் இந்த மாதிரியான கேரக்டர் கொடுத்துருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஒன்று டிசைட் பண்ணால் டேரக்டர் டபுள் மடங்காக யோசிச்சு டிசைட் பண்ணி வச்சுருப்பாரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, சூர்யா அவரோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறதா தெரியணும். அப்படின்னா May 1 இந்த படம் ரிலீஸ் ஆனதாக தெரியும். தலை பர்த்டே AK பர்த்டே அன்னைக்கு தான் சூர்யா அவரோட ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் சூர்யா அவருக்கு எப்படி இருக்க போகுதுன்னு. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ரெட்ரோ படத்தோட ட்ரெய்லர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த படம் மூலமாக சூர்யா அவர் கம்பேக் கொடுப்பாரா இல்லையா அப்படிங்கிறதும் கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.